மக்கள் எங்ககிட்ட பகிர்ந்துட்ட செய்தி என்னன்னா, நாமக்கல்ல இருந்து கரூர் வரதுக்கு எடுத்துக்கப்பட்ட நேரம் என்னவாக இருக்கு. ஆனா இவர் எப்படி வந்தாரு? ஆனந்தோட கார் மெதுவா போனா பின்னாடி வர கேரவேன் மெதுவா வருது. அவர் சில இடங்கள்ல வேகமா போனா இந்த வேன் வேகமா வருது. 5 மணி. ஆமா, ஏன்னா அந்த நேரம் அதுதான் திருப்பி சொல்றோம். வழக்கமா அந்த கரூர்ல வேலை முடிஞ்சு செல்ற நேரம் வந்து 6 மணி அந்த மாதிரி நேரத்துக்கு மேலதான் மக்கள் வந்து டெக்ஸ்டைல் முடிச்சு வர்றாங்க. சனிக்கிழமை 5 மணி என்பது அவர்கள் வார இறுதி சம்பளம் வாங்குற நாள்னால கொஞ்சம் முன்னாடியே அவங்க அந்த அவங்களுடைய வேலையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்போடு இருக்கிறதை கணக்கில் எடுத்துக்கொண்டோ இவங்க பார்க்குறாங்கல்ல. நம்ம எப்படி வந்து மக்கள் எப்படி சமூக வலைதளங்களில் எங்கே வராரு எப்படி வராருன்னு பார்க்குற மாதிரியே தாவேக நிர்வாகிகளும் பார்க்குறாங்கல்ல. மக்கள் எப்படி வர்றாங்க, எப்படி கூட்டம் வந்து கூடுது அப்படின்றத பார்க்குறாங்க. இப்போ மாலையில் அந்த வேலை நேரம் முடிச்சு போக போக ஏன்னா மக்கள் சொன்னது நாங்கள் சாதாரணமாக போயிருப்போம், சரி இவ்வளோ இப்போ வந்துருவார்ல, ஒரு 5-10 நிமிஷத்துல வந்துருவார்ல, ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு போகலான்னு நாங்கள் கூடணும், அந்த இடத்துல கூடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது திட்டமிட்டு மெதுவாக இவ்வளோ மெதுவாக வரணும். இப்போ ஒரு தலைவர் வந்து வண்டி மேலே ஏறி நின்றுட்டு இல்லை காரில் மேலே ஏறி நின்றுட்டு எல்லா மக்களையும் பார்த்துட்டுனா மெதுவாக வரலாம், தவறில்லை. ஒரு தரையும் பார்த்துட்டு இந்த பக்கம் கையை அசைச்சிட்டு வருவாங்க. ஆனால் இவர் வண்டிக்குள்ளே தான் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஏன் அந்த வண்டி அவ்வளவு மெதுவாக வர வேண்டிய காரணம் என்ன? அந்த காரணம் இல்ல காரணம் என்னன்றதை நான் இப்போ சொல்றேன். மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப மெதுவாக இவ்வளவு தூரம் வந்தது என்னன்னா கூட்டம். நாங்க எல்லா தரப்பையும் சந்திச்சோம். அதாவது இந்த நிகழ்வு விஜயை பார்க்க போனவங்களை சந்திச்சோம், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சோம், வழக்கறிஞர்களை சந்திச்சோம், தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்திச்சோம், பொதுமக்களை கடை ஓரத்தில் இருக்கவங்களையும் சந்திச்சோம். எல்லாரும் சொன்னது என்னன்னா, கூட்டம் சேரணுன்றதுக்காக தான் அவர் மெதுவா வந்தாரு அப்படின்றது அவங்களோட ஸ்டேட்மெண்ட். தொழிற்சங்க நிர்வாகிகள் சொன்னதை நாங்க நோட் பண்ணியிருக்கோம், எங்களோட அறிக்கையில நாங்க காட்டியிருக்கோம். அவங்க அதை சொல்லியிருக்காங்க, வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, அதையும் நாங்க எங்களோட அறிக்கையில சொல்லியிருக்கோம். பாதிக்கப்பட்டது 41 குடும்பங்கள். அந்த 41 குடும்பங்கள் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? விஜய் தான் இதற்கு காரணம், விஜய் தாமதமா வந்ததுதான் காரணம்னு யாராவது சொல்லி இல்ல? அவங்க ஏன் புகார் அளிக்கலன்னு நீங்க கேட்டீங்க? ஒருத்தர் கூட சொல்லல. நான் உங்ககிட்ட இப்படி கேட்கிறேன், சமூகத்தில் குற்றம் நடப்பதற்கான காரணம் என்னன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா சமூகம் தான் சொல்லுவேன். ஒரு குற்றவாளியாவது சமூகம் தான் சொல்லுவாங்களா? ஏங்க இது எங்களோட நாங்க கண்டறிந்த உண்மைகள்ல இருந்து நாங்க வந்திருக்கிற சொல்யூஷன். சொல்ல வரீங்களா? யார குற்றவாளி சொல்ல வரீங்க நீங்க? தம்பி யாரை இத குற்றவாளின்னு சொல்றீங்க? சொன்னீங்கல்ல, இல்ல இல்ல கேள்வி வேற, உங்களுக்கு புரியலன்னா கேட்காதீங்க. இல்ல இல்ல விஜய் தான் சொல்றீங்க, அவர் பண்ணதா தப்பு இல்ல, காவல்துறை மேல உள்ள குறையே நாங்க எழுதி இருக்கோம். நான் அதை சொல்றேன். ஆம்புலன்ஸ் வந்தது, இடையூறு வேணுமென்றே ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது செய்தது, அதை பத்தி நீங்க பேசுறீங்களா? ஆம்புலன்ஸ் எதுவும் வேணும்னு வரப்பட்டதா நாங்க கருதல. ஏன்னா அதான் நாங்க இதுல இருந்து இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்ல இருந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம். அதுல என்னன்னு சொன்னா எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சது 6:50 இருந்து 7:10க்குள்ள. 6:50 இருந்து 7:10ன்னு சொல்லும்போது அப்பதான் விஜயோட கார் உள்ள வருது, அந்த காரவன் உள்ள வருது. அதோட சைஸ் வந்து நார்மல் சைஸை விட அகலமாகவும் நீளமாகவும் இருக்குங்கிறது மக்கள் சொன்னது. அது வர வர இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து யாரும் ஒருத்தர் கூட அந்த கேரவனையும் பார்க்கல, விஜயம் பார்க்கல. அதுக்கு முன்னாடி எல்லாருமே கீழ் விழ தொடங்கிட்டாங்க. ஆனா அந்த கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து 2 அந்த ஆம்புலன்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ண ஆம்புலன்ஸ் அங்க நின்றுட்டு இருந்தது. அதுதான் வந்து விஜயோட கொடியோட வந்த ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் வந்து இவர் உள்ள வரதுக்கு முன்னாடியே உள்ள நுழைஞ்சு அவங்கள எடுத்துட்டு போறதுக்காக வந்துட்டதாக. ஆமா 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 இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட இது. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம மக்களோட நிலைமை நீங்க புரிஞ்சுட்டு பேசணும். இங்க இருந்து 10 லட்சம், இங்க இருந்து 20 லட்சம் சொல்றாங்க, அங்க இருந்து 50,000, இங்க இருந்து 1 லட்சம், இங்க இருந்து 2 லட்சம் சொல்லும் போது அவங்க எல்லாரும் வந்து யாரையும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இயல்பு, அதுதான் மனித இயல்பு. உண்மையானது உண்மையானது ஆமா 20 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் எங்க வந்தது? இல்ல சென்னையில யாரும் நடந்தது, 5 பேர் செத்தாங்க, 74 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த விவகாரத்துக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? இல்ல ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். நீங்க பொதுமக்கள் ஒரு அம்மா 2 குழந்தைங்க இறந்து போனாங்க, சாய் ஜீவனா அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஒரு அம்மா 2 குழந்தைங்க, சாய் லட்சுமி அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அந்த குடும்பம் சொன்னது என்னன்னா, ஆம்புலன்ஸ் அதாவது விஜய் ராஜ்மோகன் முதல்ல வந்துட்டு இருக்கிறாரு, அனௌன்ஸ்மெண்ட் போறாரு. அவர் போன போதே வந்து நெரிசல் உள்ளாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க குழந்தைங்க எல்லாம் வண்டியில உட்கார வச்சுதான் அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க குழந்தைங்களா கட்ட வண்டியில மேலதான் விளையாடிட்டு இருக்கோம். ராஜ்மோகன்
யாராவது ஒருத்தரை தான் பதில் சொல்ல முடியும். 1 at a time ப்ளீஸ். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். அதுக்குள்ள நீங்க இன்னொரு கேள்வி கேக்குறீங்க. அவர் சொன்னது, நான் ராஜ்மோகன் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு, போன உடனே விஜய் கார் பின்னாடி வரதுக்குள்ளேயே கார் இந்த இடத்துல வராருன்னு சொன்ன உடனே தள்ளுமுள்ள ஆயிடுச்சு, நெருக்கடி ஆயிடுச்சு. கட்டவடியில் இருந்த குழந்தைங்க, அவர் குழந்தைங்கள வேற குழந்தைங்க 2 பேர் கீழே விழுகிறாங்க. நான் அவங்கள தூக்கி விடுறேன். பின்னாடியும் அந்த நெரிசல் ஆரம்பிச்சோடனே சத்தம் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னு பொதுமக்கள் தான் சொல்றாங்க. அந்த ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு போனதுதான், எதுவும் திட்டமிட்டு சதியோ எதுவும் இல்லைன்றது அவங்க சொல்லுது. சூழ்நிலையில தான் அவங்க தடியடினாங்க. சார் ஒரே ஒரு கேள்வி தான். இல்ல அவர் செருப்படி கேட்டிருக்காரு. அவங்க பதில் சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையா அவரே செருப்படி கேட்டிருக்காரு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு அப்புறம் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் சார். நான் வந்து சொல்லுங்க. நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கிறது அவங்களுக்கு எல்லாம் சார். ஒரு நிமிஷம். இப்ப வந்து நம்ம செருப்படி விஷயத்துக்கு வருவோம். கேளுங்க. விஜய் வர வழியில நாமக்கல் பக்கத்துல பெரிய அவரோட பேனர் வச்சு கட் அவுட் வச்சிருக்காங்க, சாரை வச்சு. ஏறவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, விஜயோட முகத்தை கிழிச்சிட்டு, முகம் இருக்குல்ல அந்த பகுதியை கிழிச்சிட்டு அது மேல ஏறி உட்கார்றாங்க. சரிங்களா? பொதுவாக தலைவர்கள் மேல மரியாதை மதிப்பு உள்ள அரசியல் பற்ற அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளவு ஈஸியா வந்து கீழே பேப்பர் இன்டர்பிரேஷன் இல்ல, யூடியூப்ல இருக்குது. அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லுங்க தம்பி. ஃபேக்ட் தான் சொல்ல வரேன். இருங்க. அப்போ என்னன்னா, விஜய் முகத்தை கிழிச்சிட்டு அதுல உட்கார்றாங்க. இது ஒரு நான் எதுக்காக அந்த செருப்பு வீசினது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வரேன். அதற்கடுத்து இல்ல கேள்வி இல்ல, செருப்பு வீசிருக்காங்க. சரிங்களா? அது எல்லா வீடியோலயும் வந்திருக்குங்க. செருப்பு வீசிருக்காங்க சார். தெரிஞ்ச விஷயத்தை கேட்க அவங்க நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. செருப்பு வீசினதா சொன்னாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மஃப்ளர் இதெல்லாம் வச்சுட்டு அவங்க விட்டுறாங்களா, அதெல்லாம் தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. அதே மாதிரிதான் அங்க ஒரு குழந்தை ஒண்ணு மயங்கி ஏதோ ஒரு அங்கத்துல ஒரு சிக்கல், நெருக்கடி சிக்கல், யாருக்கோ உதவி தேவைப்படும் போது அவங்க வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, செருப்பை தூக்கி வீசுறாரு. என்ன காரணம் அங்க இருக்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லப்பட்டதுன்னா, பக்கத்துல இருக்கவங்க கேட்டா அவரை நாங்க பார்க்க முடியல. அவரை பார்க்க முடியும் இல்ல, அது நாங்க கேட்ட செய்தியை ஒருத்தா சொல்றோம். நாங்க கேட்டது சொல்றோங்க. கேட்டது சொல்றோம், நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கேட்டது நாங்க சொல்றோம். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவனத்தை அந்த சிக்கல் ஏற்படுத்தி கத்துறாங்க, சத்தம் கேட்கல. சோ கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் அவர் வந்து செருப்பு வீசினாரே ஒழிய விஜயை அவமதிக்கும் நோக்கத்திலேயோ இல்ல வேற எந்த நோக்கத்திலயோ அந்த செருப்பு என்பது வீசப்படல அப்படின்றதுதான் நமக்கு அந்த அருகில் உள்ளவங்க சொன்னது. ஏன்னா நம்ம எல்லா கேள்வியும் எங்களுக்கு வந்து இவங்களை யாரையும் காப்பாற்றணும் இல்ல யாரையும் மாட்டி விடணும் இல்ல, நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். எங்களோட நோக்கமே என்னன்னா, இது போன்ற இனி ஒரு இறப்பு கூட இது மாதிரி நெரிசல்ல மாட்டி இறக்க கூடாதுன்றதை தாண்டி யாரையும் குற்றம் சாட்டுவதோ யாரு மேலையும் பழி போடுவதோ எங்க நோக்கம் அதுதான். அந்த அடிப்படையில மட்டும்தான் நாங்க மக்கள்கிட்ட கேள்வி கேட்டோம். அவங்க கிட்ட இருந்து அந்த பதில் தான் சொல்றோம். எதையுமே நாங்க அந்த பதில இருந்து உங்களுக்கான சில விஷயங்களை முன் வச்சிருக்க முடியும். நாங்கள் எந்த முன்முடிவோடையும் போல. அதே மாதிரி விஜயோட காலதாமதம் எவ்வளவு, அதுதான் முதன்மை விஷயமா நாங்க பாக்குறோம். இந்த தாமதம் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கீங்க. 5 மாவட்டங்கள்ல அவர் தாமதமா தான் வந்தார். சொன்ன நேரத்துக்கு வரல. காவல்துறையே நடவடிக்கை அவங்க ரத்து பண்ணி இருக்கணும். வந்ததா ஆபீஷியல் டைம் அப்படி சொல்லுங்க. ரத்து பண்ணி இருக்கணும். ஆபீஷியல் டைம். ஆமா சரி. ஆபீஷியல் டைம்ல he was on time. அதுதான் நான் சொல்ல விடுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரேன். என்னன்னா, குறிப்பிட்ட நேரம் 3 to 10 சமூக ஊடகங்கள சில செய்திகள் அது அபிஷியலா வந்ததுல 12:30க்கு வந்துருவாருன்னு சொன்னது. அபிஷியலாக ட்விட்டர்ல தாவேகோட ட்விட்டர்ல போட்ட நேரம் 2 மணி. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? அபிஷியல் காவல்துறையிட்ட கேட்ட டைம் அபிஷியலா ட்விட்டர்ல போடுறது அபிஷியலா? அதாவது நமக்கு வந்து காவல்துறை சொன்னாங்க மக்களுக்கு என்ன போய் சேர்ந்ததுங்கறது ட்விட்டர்ல ஒருத்தர் போடுறாரு, வலைதளங்கள்ல எல்லாம் வந்து இந்த வந்துட்டாரு, அது நாமக்கல்ல பேசிட்டாரு, கிளம்பிட்டாரு, வந்துட்டு இருக்கான்ற செய்தியை மக்கள் வந்து அப்படி கையில பார்த்துட்டே இருக்காங்க. லைவ் போட்டுட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன். எல்லாருக்கும் தெரியும் விஜய் எங்க இருக்காங்க. அத பார்க்க தான்
இருங்க. இருங்க இங்கே வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊடக சந்திப்பு நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கரூரில் ஏற்பட்ட அந்த துயர சம்பவம் எங்களை மிகவும் பாதித்தது. அந்த இறப்பில் அதிகமான அளவு பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே உண்மையில் என்னதான் நடந்தது, இந்த துயர சம்பவத்துக்கு யார் பொறுப்பு, இந்த துயர சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருக்க என்ன ஏற்பாடுகளை அந்த பொறுப்பாளர்கள் செய்திருக்க வேண்டும். பொறுப்பாளர்கள் என்று நான் இங்கே சொல்லுவது கூட்ட ஏற்பாடு செய்தவர்கள், அனுமதி அளித்தவர்கள், கூட்டத்திற்கு வந்தவர்கள் என்ற அனைவரையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். ஸோ இந்த பொறுப்பை அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லுவார்களே, அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கிறது, வரும் காலங்களில் இதை எப்படி தவிர்ப்பது என்பதை நேரடியாக தெரிந்து கொள்ள சென்னையிலிருந்து எங்களுடைய அமைப்பினுடைய பெயர் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின சமத்துவம் என்ற பாலின நீதி என்ற எங்கள் அமைப்பிலிருந்து செல்வதாக முடிவெடுத்து சென்னையிலிருந்து ஒரு 7 பேரும், கரூரிலிருந்து ஒரு 6 பேரும் இந்த உண்மை அறியும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அங்கு சென்றிருந்தோம். 2 நாட்கள் எங்களுடைய ஆய்வை நடத்தினோம். அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இறப்பை சந்தித்த குடும்பங்களுக்கு என்று எல்லா இடங்களுக்கும் நாங்கள் சென்று வந்தோம். அங்கு சென்று நாங்கள் கண்டதையும் விசாரித்து அறிந்ததையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் வழியாக இந்த செய்திகள் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர யார் மீதும் குற்றம் சுமத்துவதோ அல்லது பழி சொல்லுவதோ இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அல்ல. பொறுப்பு யாருக்கு, அவர்கள் இனி என்ன செய்யலாம் என்பதை பற்றிய ஒரு கருத்து பகிர்வு கூட்டமாகவே இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் ஒருவரான கீதா அவர்கள் இப்போ பேசுவாங்க. நான் ஒரே ஒரு கருத்து தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இல்லை, அதுக்கப்புறம் இவங்க தான் பேச போகிறாங்க மெயினாக. நான் ஒரே ஒரு கருத்து மட்டுமே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு எல்லோருக்குமே அதிர்ச்சி தான் அந்த சம்பவம், கரூர் சம்பவம் என்பது. இன்னும் இதுவரை இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதில்லை. முன்னால் இதே மாதிரி இது ஒரு நடிகருடைய மற்றொரு நிகழ்விலையும் ஒரு தம்பி, ஒரு தொழிற்சங்க உறுப்பினர் அவர், அதுதான் எங்களுக்கெல்லாம் வருத்தம். அதில் அவர் போய் ஏதோ தேவையில்லாமல் தான் போய் மேடையில் ஏறி அவருக்கு கை கொடுக்கணும்னு போனபோது பவுன்சரை வச்சு அடித்து தூக்கி போட்டாங்க. எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர் அவர். அதனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப இப்படி கூட ஒரு நிகழ்வு நடக்குமாங்கிறது எங்களுக்கு புரியல. உண்மையில் நான் சொல்கிறேன், எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அதே மாதிரி தான் நிறைய பேர் அப்போவும் உடனே நான் அன்றைக்கே கரூரில் இருக்கிற நம்ம யூனியன் இருக்குது, அந்த தொழிற்சங்கத்துக்கும் நாங்கள் உடனே கான்டாக்ட் பண்ணி கேட்டோம். அப்போ அவங்களுக்கும் எல்லாரும் அவங்களும் அங்கே தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு பக்கம் சொன்னாங்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ரொம்ப வீக்காக இருந்தாங்க, அதுவும் ஒரு காரணம், ரொம்ப முக்கியம்னாங்க. லேட்டாக வந்தது காரணம் எல்லாம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு நடிகர் என்று சொல்லும்போது எனக்கு நாங்கள் கட்சியே கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது, எந்த கட்சிக்கும் நாங்கள் சாதகமாக என்றைக்குமே இருந்ததில்லை. ஆனால் அதே நேரத்தில் விஜயகாந்த்னு ஒரு மனிதர் இருந்தார். அவர் அவர் எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் தண்ணி இருக்கா, சாப்பாடு இருக்கான்னு முதல்ல கேட்பார். அது மாதிரி ஒரு மனிதாபிமானம் கொண்ட நடிகர்களும் இந்த தமிழ்நாட்டில் இருந்தவங்க தான். அதுதான் எனக்கு நினைவு வந்தது, அதை பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். அதே மாதிரி ரொம்ப இன்னொரு முக்கியமானது, அவங்க சொன்னாங்க காவல்துறை தான் உள்ளே ஒழுங்குபடுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் யூனியனில்
10,000 பேர் 20,000 பேர் கொண்ட ஊர்வலம் கூட நடத்தியிருக்கோம். அது இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் யூனியன்லேருந்து தான் அதை ஒழுங்குபடுத்துவோம். போலீஸ் உள்ளே வருவதை விடமாட்டோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், போலீஸ் வந்து நமக்கு எதிரியாக நாங்கள் பார்க்கல. ஆனால் போலீஸுக்கு நம்ம கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற வேலை தரக்கூடாது, நம்ம தரக்கூடாது. அவங்க வெளியில் இருந்து வெளியில் இருக்கிற மக்களுக்கும் நமக்கும் எதுவும் இடையில வந்துடக்கூடாதுன்னு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து அந்த சூழ்நிலை அதையே ஒரு மாதிரி ஒரு குழப்பமாக பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு நிலை எடுக்கலாம். அதாவது அவங்க என்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்தாங்களோ கேன்சல் பண்ணிக்கலாம். பெரம்பலூரில் கேன்சல் பண்ணாங்க. எனக்கு பெரம்பலூர்காரங்க சொன்னாங்க, ஏன்னா அங்கேயும் நம்ம யூனியன் இருக்குது. அவங்க சொன்னாங்க பெரம்பலூரில் அதனால தான் கேன்சல் பண்ணாங்கன்னு. லேட்டாக வந்த உடனே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை போலீஸ் செய்யலை. அது வந்து ஒரு முக்கிய விஷயமா நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். மிச்சதாக அவங்க பேசுவோம். நன்றி கீதா. முக்கியமான தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செஞ்சால் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு போகிற அந்த பொறுப்பு கூட்ட ஏற்பாட்டாளர்களுக்கு உண்டு. ஆனால் நடந்தது என்னென்னா, கூட்ட ஏற்பாட்டாளர்கள் யாருமே அதை பற்றிய அதிக கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை. கேட்டால் வந்துட்டு போலீஸோட பொறுப்பு அப்படின்றாங்க. போலீஸோட பொறுப்பு என்னென்னா, அந்த கூடுபவர்களை வெளியிலிருந்து யாராவது வந்து தொந்தரவு கொடுத்தாலோ அல்லது தாக்கினாலோ அதை தடுத்து நிறுத்துவது தான் போலீஸோட பொறுப்பாக இருக்க வேண்டும். கீதா அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணுற கூட்டத்துக்கு நம்ம தான் பொறுப்பாக இருக்கணுமே தவிர காவல்துறை அதற்கும் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எங்களோட இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் டீமில் வழக்குரைஞர் சுதா அவங்க வந்திருந்தாங்க. ஒரு வழக்குரைஞராக மட்டுமல்லாமல் ஒரு உறுப்பினராகவும் அவங்க இந்த இதில் ரொம்ப ஈடுபாடு காட்டினாங்க. அங்கே இருக்கிற வழக்கறிஞர்களை சந்தித்தோம், அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டோம். இப்பொழுது சுதா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். சுதா. இரு அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுதா காந்தி, சென்னை உயர்நீதிமன்றம். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டு இயக்க சார்பில் கரூரில் நடந்த பெருந்துயர சம்பவத்தின் உண்மையறியும் குழுவோட அறிக்கை இது. தமிழக வெற்றி கழகம் மேற்கொண்ட இந்த பரப்புரையில் 27/9/2025 அன்று அதன் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் மேற்கொண்ட மக்கள் சந்திப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த 41 பேரில் 18 பெண்கள், 10 குழந்தைகள். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி விட்டுறோம். அதில் எங்கள் குழு இதில் வந்து ஒரு உண்மையறியும் குழுவாக சென்று அதில் உண்மைகளை கண்டறிய வேண்டும் என்று எங்களை தூண்டின இடம்ன்றது இதுதான். இதிலேருந்து எங்களோட நாங்கள் ஆரம்பித்தோம். எங்களோட குழுவில் நாங்கள் மொத்தம் 13 பேர். எங்கள் குழு தலைவர் பேராசிரியர் சரஸ்வதி, குழுவோட ஒருங்கிணைப்பாளர் திருமிகு கிருஷ்ணாசாமி, குழு உறுப்பினர்கள் மற்ற 11 பேர். இதில் எங்கள் குழு வந்து நாங்கள் முக்கியமாக என்னென்ன இந்த நெருக்கடியில் வந்து அழுத்தம் கொடுத்து சொல்ல நினைக்கிறோமோ அதை எங்களோட அறிக்கையில் சிறப்பு அழுத்தம்ன்ற தலைப்பின் கீழே எல்லாத்தையும் பட்டியலிட்டிருக்கிறோம். அதில் நாங்கள் முக்கியமாக இங்கே சொல்ல விரும்புகிறது 2 செய்திகள். இந்த கூட்டத்தில் விஜய் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் செய்து அந்த இடத்திற்கு வந்ததுன்றது முதன்மை காரணமாக, இந்த கூட்ட நெரிசலுடைய முதன்மை காரணமாக நாங்கள் பார்க்குறோம். இத்தனைக்கும் அவரோட இருந்த ஒரு பாதுகாவலரே சொல்கிறாரு க்ரௌட் பர்ஸ்டிங்னு. அவர் அவ்வளோ அழுத்தமாக சொன்னதுக்கப்புறமும் விஜய் வந்து தன்னுடைய பேச்சை வந்து தொடங்கட்டுமான்னு கேட்டு தொடங்குறாரு. இது வந்து அவருக்கு மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லை, எந்த நலனும் இல்லை அப்படின்றத வந்து காட்டுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். கூடுதலாக பெண்கள், குழந்தைகள் இறந்துட்டாங்க, பெண்களோட போன குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்கன்ற ஒரு வாதம் வந்து இங்கே இருக்குது.
அதனால் பெண்கள் எல்லாம் அரசியல் கூட்டங்களுக்கு போக வேண்டியது இல்லையா, அரசியல் கூட்டங்களுக்கு போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்வி வந்துடக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இதை நான் இந்த இடத்துல கிளியர் பண்ண விரும்புகிறேன். வண்டி விஜயோட வண்டி வந்து கரூர் ஈரோடு அந்த சாலைக்குள்ளே பிரியும் பொழுது பொதுவாக வண்டிகள் இடது பக்கம் போகும். இடது பக்கம் போய் அவர் யூட்டர்ன் வந்து அடித்து நின்று இருக்கணும். ஆனால் அவர் யூட்டர்ன் அடிக்கலை. அவர் என்ன பண்ணுறாருனா இடது பக்கம் சாலையில் போகாமல் வலது பக்கம் காவல்துறை அறிவுறுத்தியும் அதை கேட்காம அவர் வலதுபுறம் திரும்பிடுறாரு. வலதுபுறம் போய் அவர் நின்ன இடம்ன்றது நம்ம நிறைய வீடியோக்களில் வந்து அந்த ஷட்டர் இரிஞ்சு விழுகிறது இதெல்லாம் பார்க்குறோம் பாருங்க. இந்த வீடியோ அந்த இடம் தான் அது. அந்த இடத்துல உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னா, கிராமங்களில் பொதுவாகவே பெண்கள் ஆண்கள்னு ரொம்ப கும்பலாக நிற்க மாட்டாங்க, பெண்களை ஒரு பக்கமாக நிற்க வைப்பாங்க. இப்படி தான் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள்னு அங்கே சேர்ந்து நின்று இருக்கிறாங்க. இந்த வண்டி இப்படி வந்து நின்ன இடம்ன்றது இங்கே பெண்கள் உட்காந்துருந்த இடம். இப்போ வண்டி வந்த இடத்துல நின்ன மக்கள் எங்கே போவாங்க? அவங்க அப்படியே பின்னாடி நகர்றாங்க. இந்த நகர்வு வந்து பெண்களை நிலைகுலைய செஞ்சிருச்சு. நகர்ந்தது மட்டும் இல்லை, அவங்களுக்கும் மூச்சு விட முடியல, அவங்க மேலே ஏறுறாங்க. இது வந்து விஜய் வண்டி வந்து நின்று அவர் பேசின எத்தனை நொடிகளில் ஆரம்பித்ததெல்லாம் இல்லை. விஜய் வண்டி உள்ளே வரவே கிட்டத்தட்ட அந்த சம்பவ இடம்ன்றது வந்து கூட்டம் நசுங்கி நொறுங்கிடுச்சுன்றது தான் உண்மை. இதில் தான் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஆண்களும் பாதி இறந்துருக்காங்க அப்படின்ற போது பெண்கள் போனால் பெண்களுக்கு வந்து இப்படி ஒரு நெருக்கடியை சந்திச்சுக்க முடியாது, பெண்களுக்கு இது ஆபத்து, பெண்கள் இனி வெளில கூட்டமான இடங்களுக்கு போக வேணாம் இப்படின்ற தடுப்புக்கானது இல்லை. இந்த இடம்ன்றது, இந்த கூட்ட நெரிசல்ன்றது யாருக்கா இருந்தாலும் ஆபத்து. இந்த ரசிக மனப்பான்மை ஆபத்தானது. நான் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி விடைபெற்றிருக்க விரும்புகிறேன். ஜஸ்டிஸ் சந்துரு வந்து தன்னோட ஒன்மேன் கமிட்டியில் முன்பு நடந்த ஒரு சம்பவத்தில் அவர் ஒரு ஒன்மேன் கமிட்டியாக தமிழக அரசு நியமிச்சிருந்தது. அப்போ அவரோட அறிக்கையில் அவர் சொல்லியிருந்தார், பள்ளி கல்லூரிகளில் மாணவர் தேர்தல் நடத்துங்க, மாணவர்களுக்கு அரசியல் புகுட்டப்படணும், அரசியல் அவர்களுக்கு தெரியணும்னு அவர் அறிவுறுத்தி இருந்தார். நாங்கள் எங்கள் அறிக்கையிலையும் அரசுக்கு பரிந்துரைகள் வச்சுருக்கிறோம். அந்த பரிந்துரைகளில் மிக முக்கியமான பரிந்துரை இதுவும். கூடுதலாக நம்ம இறந்தவர்களை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கோம். பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அதாவது உயிரிழந்தவர்கள் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரே குடும்பத்தில் 2 பேர் இறந்துருக்காங்க, மற்ற 2 பேர் காயம்பட்டிருக்காங்க. அவங்களால ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியல, வந்துடுறாங்க, வெளியில் அட்மிட் ஆகாமல் வந்துடுறாங்க. அப்போ திருப்பி போனால் உங்களை இந்த கணக்கில் நாங்கள் சேர்க்க முடியாது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு மறுக்கப்படுது. இதை நாங்கள் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம். அந்த பாதிப்புக்கு உள்ளான காயம்பட்டிருக்கிற அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்கப்படணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி அந்த குடும்பங்களில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களில் யாராவது ஒருத்தருக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ற இல்லை அவர்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு தரப்படணும்னு எங்கள் குழுவின் சார்பில் கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. எங்கள் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திருமிகு கிருஷ்ணாசாமி அவர்களுடைய பார்வையில் இங்கே பேசுவார். குழுவின் பார்வையில் அவர் பேசுவார். கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டோம். அவங்க ஒருங்கிணைப்பாளர்ன்றதுல இருந்து அவங்களோட கடைசி கருத்தோட மற்றவங்க யாரும் பேச மாட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டமைப்பினுடைய ஒரு உறுப்பினர். கூடுதலான ஒரு பொறுப்பும் அக்கறையும் நான் கரூரில் இருந்து வரேன். அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு டிவியை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சாவும் அந்த மருத்துவமனை கொண்டாந்து போடும் பொழுது எங்களுடைய மனது பதறியது. என்ன செய்வது என்று புரியாத ஒரு சூழல். அடுத்த நாள் துக்கம் விசாரிக்கிற மாதிரி தான் போனோம். அது ஒரு சாதாரண சூழல் இல்லை. அந்த வீடுகளில் அந்த கொடூரமான ஒரு சூழலை சந்தித்து அதன் பிறகு எங்கள் குழு சார்பாக பெண்கள் அமைப்பாக நாங்கள் இதை கண்டறிய வேண்டும், உண்மை என்னன்றதை பார்க்கணும், இனியும் இந்த மாதிரியான ஒரு துயர் சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு வழியை அரசுக்கு நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். அந்த வகையில் ஏறக்குறைய சுதா அவர்கள் பல விஷயங்களையும் சொல்லிட்டாங்க, சரஸ்வதி அவர்களும் பேசினாங்க.
சிறப்பு அழுத்தம்ன்ற வகையில் ஒரு சில விஷயங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதாவது இந்த சம்பவத்திற்கு வந்து எவருடைய சதியோ உள்நோக்கமோ இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சதித்திட்டம் இருக்கிறது, இவர்களுடைய சதித்திட்டம் அவருடைய சதித்திட்டம் என்று எதுவுமே இல்லை. உள்நோக்கமாக கட்டாயமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த நெருக்கடியை கொண்டு வரணுன்ற உள்நோக்கமும் எவருக்கும் இல்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் விஜய் அவர்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இதுவரைக்கும் பலரும் சொன்னோமே ஒழிய அவரிடம் அந்த கேள்வியை கேட்கல. அந்த கேள்வி என்னவென்றால், 8:45 மணிக்கு 27ஆம் தேதி காலை நாமக்கலுக்கு வந்திருக்க வேண்டிய விஜய் அவர்கள் 8:45க்கு சென்னையில் தனி விமானத்தில் கிளம்புகிறார் என்ற தகவல் வந்தது. இந்த காலதாமதம் தான் துவக்கமான காலதாமதம். ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டிய நேரத்தில் அப்பொழுதுதான் ஒரு இடத்துலேருந்து கிளம்புற ஒரு தலைவர் வந்து ஏன் இந்த தாமதம், இதை அடுத்தடுத்து எல்லா தாமதமும் வேண்டுமென்ற தாமதமோ அல்லது யதார்த்தமான தாமதமோ அதை நம்ம வந்து உள்ளே பார்க்க தெரியும். ஆனால் இந்த 8:45க்கு ஏன் கிளம்பினார் என்பதற்கு விஜய் இன்னும் பதில் சொல்லவில்லை. இதை நாங்கள் வந்து இந்த பத்திரிகை வாயிலாகவும் நாங்கள் அதை கேட்க விரும்புகிறோம். அவர் மக்கள் மேடையில் பொதுமக்களுக்கு வந்து இதை சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். அந்த விளக்கத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு குறையாக பார்ப்பது, ஒரு முக்கியமான காரணமாக பார்ப்பது, விஜயுடைய பரப்புரையில் கொள்கை பிடிப்போ அல்லது அரசியல் பார்வையோ இல்லை என்பது வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அவர் வந்து எல்லா இடத்துலையும் போகும் பொழுது மக்கள் மட்டுமல்ல, நடிகரை பார்க்க வேண்டும் என்ற மனப்பான்மை மட்டுமல்ல, அவருக்கும் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை மட்டும்தான் இருக்குது. சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களோ அல்லது குறிப்பாக கரூரில் சனிக்கிழமை என்பது வந்து ஒரு கூட்ட நெரிசலான நாள். எல்லா தெருவுலேயும் கூட்ட நெரிசல் இருக்கும். காரணம், டெக்ஸ்டைல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த இடத்துல வந்து சனிக்கிழமை தான் வந்து வார இறுதியில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும், வார சம்பளம் கொடுக்கப்படும். அதை வாங்கி கொண்டு அவர்கள் வீடு திரும்பக்கூடிய ஒரு காலம் என்பது. அதே மாதிரி காலாண்டு தேர்வு, ஆயுத பூஜை லீவு என்று விடுமுறை நாள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுமுறை நாள். இந்த நாளெல்லாம் கணக்கில் வச்சுட்டு பார்க்காம அவர் கணக்கில் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் உளவுத்துறை கணக்கில் எடுத்துச்சான்றது எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அவர் கணக்கு எடுத்து தான் 12 மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில், அஃபிஷியல் ட்விட்டரில் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் 3 மணிக்கிலிருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அடுத்த தகவல் 3 மணிக்கு என்று வரதும், அதுக்கு மேலே அவர் வந்து 7 மணிக்கு வந்ததுக்கு காரணமே வந்து சனிக்கிழமையில் கட்டாயமாக தொழிலாளர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதை கணக்கு போட்டு தான் இந்த கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக தான் வந்திருக்கான்றது. ரெண்டாவது, அரசியல் உள்நோக்கத்தோடு அவர் இந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. டிசம்பர் மாதம் நடத்த வேண்டிய இந்த மாநாட்டிற்கு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே பர்மிஷன் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது காவல்துறையிலிருந்து சொல்லப்பட்ட தகவல், இவ்வளோ ஏர்லியாக நீங்கள் வந்து கேட்காதீங்க, இன்னும் நாள் இருக்குது என்று சொல்லி அனுப்பிவிடுறார்கள். அதுக்கடுத்து வந்து முப்பெரும் விழா வந்து திமுகவால் நடத்தப்படும் பொழுது அந்த ஒரு காரணத்துக்காக தனது பலத்தையும் காட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இதை ப்ரீபோன் பண்ணி 27ஆம் தேதி நடத்த வேண்டும் என்று 24ஆம் தேதியிலிருந்து பர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மிகப்பெரிய நெருக்கடியில் இந்த பர்மிஷன் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க என்ற ஒரு தகவலை நம்ம பார்க்குறோம். அப்போ அரசியல் உள்நோக்கம் என்பது கூட்டத்தை காட்டி மட்டுமே ஒரு கட்சியை நடத்த வேண்டும் என்ற நோக்கம் என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த சம்பவத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி காவல்துறையிலிருந்து இந்த ஏற்கனவே சுதா சொன்னது மாதிரி அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா, அவருடைய அடுத்த கட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியும் துயர சம்பவத்தையும் தவிர்த்திருக்கலாம் என்பது எங்களுடைய கணிப்பு கருத்து. காரணம் வந்து ஒரு 32-35 மீட்டருக்கு முன்னதாகவே நிறுத்திவிட சொல்லி வலியுறுத்தி பல வகையில் சொல்லியிருக்காங்க. அவர்கள் கேட்க தயாராக இல்லை. எங்கே வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்கோமோ, பேசுவதற்கான இடத்த குறிச்சிருக்கோமோ அங்கே தான் போவோம் என்று பிடிவாதம் பிடித்து நகர்ந்திருக்காங்க. அதுவும் சுதா சொன்னது போல்
தவறான வழியில் அவருடைய திட்டமிட்டது வந்து இடது பக்கமாக ரோட்டினுடைய இடது பக்கமாக போய் யூட்டர்ன் பண்ணி வர வேண்டியதற்கு பதிலாக ஏற்கனவே கூட்டம் இங்கே தான் வந்து சேருவார் என்ற இடத்துல தான் பெண்கள் மத்தியானத்திலிருந்து அதிகமாக ஒரு பெண் ஒரு 10 பேர் இருக்காங்கன்ன உடனே வர பெண்கள் எல்லாம் பெண்களோட பெண்களாக நிற்கலான்று எல்லா பெண்களும் கூடியிருந்த இடமாக ஆகிவிட்டது. அது குழந்தைகளோட பெண்கள் சேர்ந்த இடமாக மாறிவிட்டது. அந்த கூட்ட நெருக்கடியும் அந்த இடத்துல தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதுக்குள்ளார இவ்வளோ பெரிய வாகனத்தை வந்து கொண்டு செலுத்தியது என்பது வந்து ஒரு அறிவியலித்தனமும் ஒரு பொறுப்பற்றத்தனமும், அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரில. தன்னுடைய ஒரே நோக்கம் கூட்டத்தை காட்டணுங்கிற அந்த ஒரு வெறியில் வந்து இதை செய்யப்பட்டிருக்கோன்றது வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு அப்சர்வேஷன் வந்து நாங்கள் வந்து இதை கட்டாயமாக ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் விஜய் எந்த இடத்துக்கு பரப்புரைக்கு சென்றாலும் ஒரு 2000 பேர் வந்து பைக்லேயும் கார்லேயும் அல்லது பின்னாடி வந்து பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது ஏர்போர்ட்லேருந்து எங்கே போனாலும் சரி, அல்லது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து பிரச்சார இடத்துக்கு வந்தாலும் சரி, அந்த பைக்கர்ஸ் வந்து கட்டாயமாக பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய கூட்டத்தோடு இன்னொரு நெரிசலை ஏற்படுத்துகிறார்கள். அது இல்லாமல் பிற மாவட்டங்கள்லேருந்து ஒரு கூட்டமும் வந்து சேர்ந்துருது. அப்போ இந்த 2000 பேர் வந்து யார்? அவர்கள் வந்து எங்களால் வந்து உறுதியிட்டு சொல்ல முடியல. ஆனால் இந்த 2000 பேர் வந்து இவர்களால் நியமிக்கப்பட்டவர்களா என்பதை கட்டாயமாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு அப்சர்வேஷனில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இன்னொன்று வந்து இவர்களை வந்து அந்த மாலை நேரத்தில் 5 மணிக்கு வரைக்கும் வந்து இமோஷ்னலாக அல்லது உணர்ச்சி வயப்பட்டு அவர்களை தூண்டும் வகையில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. கூட்டத்தை கூட்டுவதற்காக 27ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு 25லேருந்தே அந்த தாவேக்காவுடைய மஃப்ளர்ஸ் வந்து விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அப்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே, இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதை வாங்குவது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு கட்சி உணர்வோடு அல்ல, ஒரு ரசிகர் மனப்பான்மையில் அதிகமாக அதை வந்து தூண்டி விட்டுருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்த சமூக ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் வந்த செய்திகளும் அவர்களை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அவர்களை வந்து ரொம்பவும் உசுப்பி விடுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான ஒரு வேலை நடந்திருக்குன்றதை வந்து நாங்கள் பார்க்குறோம். அந்த கூட்டம் நெருங்கி வருவதற்கு அது ஒரு அவர்களுடைய காரணம் வந்து முக்கியமான காரணமாக இருக்குதுன்றதை பார்க்குறோம். ஸோ சாதாரணமாக அரசியல் கூட்டங்கள் நடக்கும் பொழுது அந்த பொறுப்பாளர்கள் கட்டமைப்பின் பிரகாரம் யார் பொறுப்பில் அந்த பகுதிக்கோ அல்லது வார்டுக்கோ இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு கணக்கு கொடுப்பாங்க. எங்கள் வார்டுலேருந்து இத்தனை பேரை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், அவர்களுக்கு அவர்கள் பொறுப்பெடுத்துட்டு திருப்பி கொண்டாந்து விடும் வரைக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். ஆனால் தாவேக்கால அந்த மாதிரி எந்த ஒருவரும் பொறுப்பெடுத்து கொண்டு எந்த ஒரு கணிப்போ எதுவோ இல்லை. அந்த கூட்டம் கும்பல் இது மட்டும்தான் அவங்களுடைய இலக்காக இருந்திருக்கு. தலைவர்லேருந்து கடைசி மட்ட பொறுப்பாளர் வரைக்கும் அதே நோக்கத்தோடு தான் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்றதை வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைய விளக்கங்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த விசாரணை நடக்க போகிறதுங்கிறது நாங்கள் பார்த்து நேற்று வரைக்கும் வந்து எஸ்ஐடி வந்து விசாரணை நடத்தும்னு நினச்சோம். அது வந்து சிபிஐக்கு மாற்றியிருக்கு. யார் விசாரணை செய்தாலும் நடுநிலையோடு விசாரணையை நடத்தி அது அந்த குற்றத்திற்கு பொறுப்பு யார் என்பதை மிக விரைவில் கண்டுபிடித்து சரியான சட்ட நடவடிக்கை அவர்கள் மீது பாய வேண்டும், செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். நன்றி. நிர்வாகிகளை பார்த்து நீங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் உங்க மேல இருக்குது, நீங்க இந்த மாதிரி தவறு பண்ணிருக்கீங்க, தாவேக்கா நிர்வாகிகளை பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடைக்கல. பாதிக்கப்பட்ட தாவேக்கா நிர்வாகி உத்தரப்பாக்கம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவரை வந்து நாங்கள் சந்திச்சோம். அது குறித்து கூடுதல் தகவலை சுதா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் அவங்க நேரடியாக சந்திச்சாங்க. நாங்கள் ஒரு 3 குழுவாக பிரிஞ்சு போனோம். எல்லாரும் சந்திச்சிருந்தாங்க. முருகன் என்ற ஒரு வார்டு பொறுப்பாளரை பார்த்தோம். அவர் வந்து நாங்கள் சந்தித்த அன்னைக்கு வந்து அவங்களுடைய அம்மா வந்து இறந்துருக்காங்க இந்த கூட்ட சம்பவத்தில். இவர் தான் வந்து பைக்கில் அவருடைய அம்மாவையும் சித்தியையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு 2 பேரையும் விட்டுட்டு அவர் வந்து அவருடைய பொறுப்புக்காக ஏதோ அந்த வாகனத்தை சுற்றி கையை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க.
அதற்கான பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்தாங்களா, என்ன செய்யணும்னு சொன்னாங்களான்னா அந்த மாதிரிலாம் இல்லை, எங்களுக்கு செய்ய சொன்னது இது மட்டும்தான் அப்படின்றது. அப்புறம் நீங்கள் உறுப்பினர்களை கூட்டிகிட்டு போனீங்களான்னாக்கா அதெல்லாம் நாங்கள் செய்யலை, எங்கள் தாயும் சித்தியும் மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு போனேன், மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க ஆர்வத்தில் தான் வந்தாங்கன்றதை சொன்னாங்க. ஆனால் அதான் கேட்டோம் நாங்கள், அவருக்கு உங்களுக்கு ஏதாவது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கா, ஒன்று கட்டமைப்பு சார்ந்து இந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அல்லது அரசியல் பயிற்சி கொடுத்துருக்காங்களான்னா அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றதை சொல்லிட்டாங்க. அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர், அதன் பிறகு ரசிகர் மன்றத்தில் இருந்ததுனால ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க எல்லாருமே அப்படியே தாவேக்காக்கு மாறிற பொழுது இவரும் தாவேக்காக்கு வந்தவராக. அதாவது 10,000க்கு பர்மிஷன் கேட்கப்பட்டிருக்கு, 20,000க்கு கட்டாயமா 40-30,000க்கு மேல இருக்கும். 30 அந்த இடத்துக்கு ஆமா அந்த இடத்துக்கு அது கட்டுக்கடங்காத கூட்டம் தான். இல்லை, இந்த கூட்ட நெருக்கடி அப்படிங்கிறத அந்த இடத்த வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நிறைவாக கடைசியாக விஜய் ஏற்பாடு செஞ்சுருந்த அந்த கூட்டம், இந்த ஃபோக்கஸ் லைட்டு அதெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல அன்றைக்கு காலையிலிருந்தே ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலை உருவாகி இருந்தது. டான்ஸ் ஆடுறது, பாட்டு போடுறது, ட்ராமா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலையை அங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. அதை சுற்றி இருந்த அது ஒரு லோ இன்கம் குரூப்பெல்லாம் வாழ்கிற ஏரியா, சுற்றி இருந்த சின்ன சின்ன கடைகள்லாம் அங்கே மூடிட்டு போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்படி அந்த ரோடுக்கு சைடில் சந்தெல்லாம் போயிட்டுருக்கு. இளைஞர்கள் ஒவ்வொரு பைக்லேயும் 3 பேர் 4 பேருன்னு இறங்கியிருக்காங்க. இறங்கி இந்த பைலேனில் அவங்களுடைய வெஹிக்கல்லாம் நிறுத்திட்டு அந்த மேடைக்கு பக்கத்தில் ஒரே ஆட்டம் கொண்டாட்டமாக இருந்திருக்குது. ஸோ நீங்கள் 8:30 மணிக்கு தொடங்கினது, அந்த கூட்டம் அப்பயே கணிசமாக கலெக்ட் ஆகிடுது. அதாவது ஆக்சுவலாக விஜய் அங்கே சேரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30,000 மக்கள் இருந்திருக்காங்க. நீங்கள் அந்த இடத்த பார்த்தா தான் புரியணும் ஏன் கூட்ட நெருக்கடின்னு ஏன் சொல்கிறதுனா, அந்த இடம் 30,000 பேரை தாங்காது. ஆனால் அது நேரம் ரோடு தான், ரொம்ப குறுகலான இடம் ஒன்று. ரெண்டாவது, அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு யாருமே அங்கே இல்லை. ஆமா, அந்த காவல்துறை கணக்கு போட்டது 20,000, இல்ல வந்தது 27,000ன்றது அவங்க கணக்கு சொல்லிக்கலாம். அவங்க 10,000க்கு கேட்டது 20,000க்கு நாங்கள் கணக்கு பண்ணி போலீஸார் நாங்கள் டெபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு 20,000. ஆனால் விஜய் வாகன வரதுக்கு முன்னாடி காவலர்கள் அதிகமா இல்லன்றதா மக்கள் சொன்னது. விஜய் வாகனம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க, அவரோட இருந்தவங்க. ஏன்னா அந்த பகுதியில நாங்க அந்த வேலுசாமிபுரம் சுத்தி இருக்கிற மக்கள்கிட்ட அந்த பகுதியில கூடுதலான, ஏன்னா அந்த பகுதியில பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் அங்க வந்திருக்காங்க, பக்கத்துல பார்க்கலாம். அவங்க சொன்னது என்னன்னா, அந்த பர்டிகுலர் இடத்துல விஜய் வாகனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமான காவலர்கள் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காவலர்கள் அதிகமா இல்லைன்னு ஒரு செய்தி. கூடுதலா என்னன்னா, அதுக்கு முன்னாடி பெரிய நெரிசலோ தள்ளுமுள்ளோ இல்லை, எல்லாரும் ரொம்ப சாதாரணமா தான் இருந்தோம். அந்த வாகனம் வந்ததுக்கு அப்புறம் தான் தள்ளுமுள்ளு அதிகமானது. ஆக்சுவலாக அந்த வண்டி, விஜய் வந்த வண்டி உள்ள வர்றதுக்கே மக்கள் விலை கூட வேண்டியிருந்தது. ஆமா, ஆனா விஜயோட வாகனத்தை கிட்டத்தட்ட அங்க மேம்பாலத்துல இருந்து ஒரு டிஎஸ்பி தான் வழி நடத்தி கூட்டு வந்தாரு அப்படின்றாங்க. அப்ப டிஎஸ்பி தான், அப்போ காவல்துறை தான் அவர் ராங் சைடுல இல்ல வண்டி தான் இது காவல்துறையே தெளிவுபடுத்துறாங்க. வண்டியை நீங்க சொன்னது கரெக்ட். வெறும் அந்த கரூர் ஈரோடு ரோட்ல மட்டும் அவங்க ராங் சைடு எடுக்கல, இந்த ரவுண்டானாலேயே அவங்க ராங் சைடு எடுத்துறாங்கன்றது நீங்க சொல்றது சரி. ஆனா காவல்துறை அறிவுறுத்தி அவங்க அதை செய்யல. வண்டி தன்னாலேயே வலது பக்கமா திரும்பிடுச்சு. ஆனா இந்த இடத்துல அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரல. ஏடிஜிபி சொல்லும்போது எங்க
எல்லாம் நடத்தி கூட்டிட்டு வராரு. 50 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்துங்கன்னு சொன்னாரு. ஆனா நிறுத்தல. கூட்டிட்டு வந்த டிஎஸ்பி சொல்லல. எல்லாருமே பாயிண்ட்ல தான் பேசுவாங்க. ஏன்னா அங்கதான் முன்னாடி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த இடத்துல நாங்க போய் பேசுறோம். இல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மாற்றால தேவையுடைய இல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எந்த போலீஸ்க்கும் கண்ட்ரோலே இல்லைங்க. அவங்க வந்து சுற்றி வர வேண்டிய இடத்துல திரும்பினதே வந்து போலீஸுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் தான் திரும்பி இருக்காங்கன்றது போலீஸுடைய தரப்புலேருந்து சொல்லப்படுது. போலீஸ் வந்து நாங்கள் சொன்ன ரூட்ல அவங்க வரலன்றதை எங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. அவங்க வலது பக்கம் திரும்பினது தப்பு. அதே மாதிரி அந்த கரூர் ஈரோடு ரோட்லையும் அங்கேயாவது அவங்க வலது எடுத்து யூட்டர்ன் அடிச்சிருந்தாங்கன்னா இவங்க சொல்றாங்களா இந்த நெருக்கடி அந்த வண்டி நிற்க வேண்டிய இடத்துல உள்ள மொத்த மக்களும் பின்னாடி தள்ளுறாங்கன்னு. இந்த இடத்தை வந்து அவங்க சுத்தி வந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த நெருக்கடியை நாங்க சமாளிச்சிருக்க முடியும். அவங்க சுத்தி வராதது பெரும் தவறு. நாங்க சொன்ன எந்த ரூட்டையும் அவங்க ஃபாலோ பண்ணலன்றது காவல்துறை எங்களுக்கு கொடுத்த தகவல். அதே காவல்துறைக்கு தான் விஜய் அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார். நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு காவல்துறை தான் காரணம். அந்த நண்பர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது காவல்துறை தான். இந்த கான்ட்ரடிக்ஷன் இதுல உள்ள ஒரே ஒரு கான்ட்ரடிக்ஷனை மட்டும் நான் சொல்றேன். இதே விஜய வந்து தேவைக்க தலைவர் விஜய வந்து ஒரு 50 மீட்டர் முன்னாடியே நிறுத்தி அக்ஷயா ஹாஸ்பிட்டல்கிட்டயே நிறுத்தி பேச சொன்னதாகவும் இதே காவல்துறை தானே சொல்லுது. நிறுத்தி பேச சொன்னதை நான் முடிச்சிடுறேன். அனுமதிக்கப்பட்ட இடத்துல நாங்க மேடை போட்ட இடத்துல தான் பேசுவோம். மேடை எல்லாம் இல்ல. அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் தானே? பொருந்தும். அங்க அரேஞ்ச் பண்ணிருக்கும்போது அது எப்படி தப்புன்னு சொல்றீங்க? அதான் தம்பி அங்கே வந்துட்டு கூட்டம் அது வந்து பொதுக்கூட்டத்துக்கான மேடையோ தம்பி மேடையோ நாற்காலி வசதியோ எதுவுமே கிடையாது. அந்த உங்களுக்கு தெரியாது. அந்த வேன் வருது வந்து நிற்கும் பொழுது விஜய் வந்து எழுந்திரிச்சு பேசுறாரு. அதுதான் வந்து அவங்களோட ஏற்பாடு. அதனால அந்த இடத்துக்கு வரணும் அந்த இடத்துக்கு போய் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாலேயே கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்குங்க, இங்கேயே பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அங்கே தான் போய் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வருது. அந்த வண்டி வர்றதுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, போலீஸ் ஒழுங்கு பண்ண வேண்டியிருக்கு. வண்டி வர்றதுக்கே போலீஸ் வந்துட்டு ஒழுங்கு பண்ணி கொஞ்சம் சின்னதாக ஒரு இது நடத்தி தான் அங்கே போயிருக்க வேண்டியிருக்கு. அதில் இல்லை மக்கள் சொன்னது. அதாவது நாங்கள் விசாரிச்ச அளவு பெரும்பாலானவர்கள் வந்து ரசிகர்களாக தான் அங்கே போயிருக்காங்க. ஏன்னா நிறைய திமுக காரங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க, அதிமுக இருந்திருக்கிறாங்க, ஏன் விஜயகாந்த் கட்சியில் இருந்தவங்க கூட அங்கே போயிருக்கிறாங்க. போய் நான் தினம் வந்துட்டு அதனுடைய ரிப்போர்ட்ல இருக்கிறதெல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆன விஷயம் தான் வந்து மக்கள் எங்ககிட்ட பகிர்ந்துட்ட செய்தி என்னன்னா, நாமக்கல்ல இருந்து கரூர் வரதுக்கு எடுத்துக்கப்பட்ட நேரம் என்னவாக இருக்கு. ஆனா இவர் எப்படி வந்தாரு? புஷி ஆனந்தோட கார் மெதுவா போனா பின்னாடி வர கேரவேன் மெதுவா வருது. அவர் சில இடங்கள்ல வேகமா போனா இந்த வேன் வேகமா வருது. கூட்டம் காட்டுறதுக்காக அவர் இப்படி பண்ணாரு. 5 மணி. ஆமா, ஏன்னா அந்த நேரம் அதுதான் திருப்பி சொல்றோம். வழக்கமா அந்த கரூர்ல வேலை முடிஞ்சு செல்ற நேரம் வந்து 6 மணி அந்த மாதிரி நேரத்துக்கு மேலதான் மக்கள் வந்து டெக்ஸ்டைல் முடிச்சு வர்றாங்க. சனிக்கிழமை 5 மணி என்பது அவர்கள் வார இறுதி சம்பளம் வாங்குற நாள்னால கொஞ்சம் முன்னாடியே அவங்க அந்த அவங்களுடைய வேலையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்போடு இருக்கிறதை கணக்கில் எடுத்துக்கொண்டோம். இவங்க பார்க்குறாங்கல்ல, நம்ம எப்படி வந்து மக்கள் எப்படி சமூக வலைதளங்களில் எங்கே வராரு எப்படி வராருன்னு பார்க்குற மாதிரியே தாவேக்க நிர்வாகிகளும் பார்க்குறாங்கல்ல, மக்கள் எப்படி வர்றாங்க, எப்படி கூட்டம் வந்து கூடுது அப்படின்றத பார்க்குறாங்க. இப்போ மாலையில் அந்த வேலையை நேரம் முடிச்சு போக ஏன்னா மக்கள் சொன்னது நாங்கள் சாதாரணமாக போயிருப்போம், சரி இவ்வளோ இப்போ வந்துருவார்ல, ஒரு 5-10 நிமிஷத்துல வந்துருவார்ல, ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு போகலாம், நாங்கள் கூடணும் அந்த இடத்துல கூடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது திட்டமிட்டு மெதுவாக இவ்வளோ மெதுவாக வர்றோம். இப்போ ஒரு தலைவர் வந்து வண்டி மேலே ஏறி நின்றுட்டு இல்லை காரில் மேலே ஏறி நின்றுட்டு எல்லா மக்களையும் பார்த்துட்டுனா மெதுவாக வரலாம், தவறில்லை. ஒரு தரையும் பார்த்துட்டு இந்த பக்கம் கை அசைச்சிட்டு வருவாங்க. ஆனால் இவர் வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறார். அப்போ ஏன் அந்த வண்டி அவ்வளவு மெதுவாக வர வேண்டிய காரணம் என்ன? அந்த காரணம் காரணம் என்னன்றதை நான் இப்போ சொல்றேன். மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப மெதுவாக இவ்வளோ தூரம் வந்தது என்னன்னா கூட்டம். நாங்கள் எல்லா தரப்பையும் சந்திச்சோம். அதாவது இந்த நிகழ்வு விஜயை பார்க்க போனவங்களை சந்திச்சோம், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சோம், வழக்கறிஞர்களை சந்திச்சோம், தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்திச்சோம், பொதுமக்களை கடை ஓரத்தில் இருக்கவங்களையும் சந்திச்சோம். எல்லாரும் சொன்னது என்னன்னா, கூட்டம் சேரணுன்றதுக்காக தான் அவர் மெதுவாக வந்தாரு அப்படின்றது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்.
தொழிற்சங்கங்கள் சொன்னதை நாங்க வந்து தொழிற்சங்க நிர்வாகிகள் சொன்னதை நாங்க நோட் பண்ணியிருக்கோம். எங்களோட அறிக்கையில நாங்க காட்டியிருக்கோம். அவங்க அதை சொல்லியிருக்காங்க, வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்க எங்களோட அறிக்கையில சொல்லியிருக்கோம். பாதிக்கப்பட்டது 41 குடும்பங்கள். அந்த 41 குடும்பங்கள் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? விஜய் தான் இதற்கு காரணம், விஜய் தாமதமா வந்ததுதான் காரணம்னு யாராவது சொல்லிருக்காங்க? அவங்க ஏன் புகார் அளிக்கலன்னு நீங்க கேட்டீங்க? ஒருத்தர் கூட சொல்லல. நான் உங்ககிட்ட இப்படி கேக்குறேன், ஒரு குற்றம் சமூகத்தில் குற்றம் நடப்பதற்கான காரணம் என்னன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா சமூகம் தான் சொல்லுவேன். ஒரு குற்றவாளியாவது சமூகம் தான் சொல்லுவாங்களா? ஏங்க இது எங்களோட நாங்க கண்டறிந்த உண்மைகள்ல இருந்து நாங்க வந்திருக்கிற சொல்யூஷன். சொல்ல வரீங்களா? யார குற்றவாளின்னு சொல்ல வரீங்க நீங்க? தம்பி இத குற்றவாளின்னு சொல்றீங்க. சொன்னீங்கல்ல? கேள்வி வேற, உங்களுக்கு புரியலன்னா கேட்காது. விஜய் தான் சொல்றீங்க. அவர் பண்ணாதான் தப்பு. இல்ல, காவல்துறை மேல உள்ள குறையே நாங்க எழுதி இருக்கோம். நான் அதை சொல்றேன். ஒரே ஒரு கேள்வி. ஆம்புலன்ஸ் வந்தது, இடையூறு வேணுமென்றே ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது செய்யறது. அத பத்தி நீங்க பேசுறீங்களா? ஆம்புலன்ஸ் எதுவும் வேணும்னு வரப்பட்டதா நாங்க கருதல. ஏன்னா நாங்க இதுல இருந்து இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்ல இருந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம். அதுல என்னன்னு சொன்னா எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சது 6:50 இருந்து 7:10 6:50 இருந்து 7:10 சொல்லும்போது அப்பதான் விஜயோட கார் உள்ள வருது, அந்த காரவன் உள்ள வருது. அதோட சைஸ் வந்து நார்மல் சைஸை விட அகலமாகவும் நீளமாகவும் இருக்குங்கிறது மக்கள் சொன்னது. அது வர வர இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து யாரும் ஒருத்தர் கூட அந்த கேரவனையும் பார்க்கல, விஜயும் பார்க்கல. அதுக்கு முன்னாடி எல்லாருமே கீழ் விழ தொடங்கிட்டாங்க. ஆனா இந்த கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து 2 அந்த ஆம்புலன்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ண ஆம்புலன்ஸ் அங்க நின்றுட்டு இருந்தது. அதுதான் வந்து விஜயோட கொடியோட வந்த ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் வந்து இவர் உள்ள வரதுக்கு முன்னாடியே உள்ள நுழைஞ்சு அவங்கள எடுத்துட்டு போறதுக்காக வந்துட்டதாக. ஆமா 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 இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய இது. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம மக்களுடைய நிலைமையை நீங்க புரிஞ்சுட்டு பேசணும். இங்க இருந்து 10 லட்சம், இங்க இருந்து 20 லட்சம் சொல்றாங்க, அங்க இருந்து 50,000, இங்க இருந்து 1 லட்சம், இங்க இருந்து 2 லட்சம் சொல்லும் போது அவங்க எல்லாரும் வந்து யாரையும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இயல்பு, அதுதான் மனித இயல்பு. உண்மையானது உண்மையானது. ஆமா 20 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் எங்க வந்தது? இல்ல சென்னையில ஆக்சிடென்ட் நடந்தது, 5 பேர் செத்தாங்க, 74 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த விவகாரத்துக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? இல்ல ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். நீங்க பொதுமக்கள் ஒரு அம்மா 2 குழந்தைங்க இறந்து போனாங்க, சாய் ஜீவனா அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஒரு அம்மா 2 குழந்தைங்க, சாய் லட்சுமி அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அந்த குடும்பம் சொன்னது என்னன்னா ஆம்புலன்ஸ், அதாவது விஜய் ராஜ்மோகன் முதல்ல வந்துட்டு இருக்காரு, அனௌன்ஸ்மெண்ட் போறாரு. அவர் போன போதே வந்து நெரிசல் உள்ளாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க குழந்தைங்க எல்லாம் வண்டியில உட்கார வச்சுதான் அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க குழந்தைங்களா கட்ட வண்டியில மேலதான் விளையாடிட்டு இருக்கோம். ராஜ்மோகன் வேற ஒரு விஷயம் இல்ல அவங்க என்னைக்கே சொல்லல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் விளக்கம் சொல்றேன். யாரோ ஒருத்தரதான் சொல்ல முடியும். ஒன் அட் ஏ டைம் ப்ளீஸ். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். அதுக்குள்ள நீங்க இன்னொரு கேள்வி கேக்குறீங்க. அவர் சொன்னது ராஜ்மோகன் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு. போன உடனே விஜய் கார் பின்னாடி வரதுக்குள்ளேயே கார் இந்த இடத்துல வராருன்னு சொன்ன உடனே தள்ளுமுள்ள ஆயிடுச்சு, நெருக்கடி ஆயிடுச்சு. கட்டவடியில இருந்த குழந்தைங்க, அவர் குழந்தைங்கள வேற குழந்தைங்க 2 பேர் கீழே விழுகிறாங்க. நான் அவங்கள தூக்கி விடுறேன். பின்னாடியும் அது நெரிசல் ஆரம்பிச்சோடனே சத்தம் வந்துங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னு பொதுமக்கள் தான் சொல்றாங்க. அந்த ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு போனதுதான், எதுவும் திட்டமிட்டு சதியோ எதுவும் இல்லைன்றது அவங்க சொல்றது. சூழ்நிலையில தான் அவங்க தடியடி ஒரே கேள்வி இல்ல அவர் செருப்படி கேட்டிருக்காரு. அவங்க பதில் சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையா. அவரே செருப்படி கேட்டிருக்காரு, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் சார், நான் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கிறது அவங்களுக்கு எல்லாம் சார். ஒரு நிமிஷம், இப்ப வந்து நம்ம செருப்படி விஷயத்துக்கு வருவோம். கேளுங்க. விஜய் வர வழியில நாமக்கல் பக்கத்துல பெரிய அவரோட பேனர் வச்சு கட் அவுட் வச்சிருக்காங்க, சாரம் வச்சு.
ஏறவங்களாம் என்ன பண்றாங்கன்னா விஜயோட முகத்தை கிழிச்சிட்டு, முகம் இருக்குல்ல அந்த பகுதியை கிழிச்சிட்டு அது மேல ஏறி உட்கார்றாங்க. சரிங்களா? பொதுவாக தலைவர்கள் மேல மரியாதை மதிப்பு உள்ள அரசியல் பற்ற அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ ஈஸியா வந்து கீழே யூடியூப்ல இருக்குது. அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லுங்க. தம்பி ஃபேக்ட்டை தான் சொல்ல வரேன் இருங்க. அப்போ என்னன்னா விஜய் முகத்தை கிழிச்சிட்டு அதில் உட்கார்றாங்க. இது ஒரு நான் எதுக்காக அந்த செருப்பு வீசினது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வரேன். அதற்கடுத்து இல்ல கேள்வி இல்ல செருப்பு வீசிருக்காங்க. சரிங்களா? அது எல்லா வீடியோலயும் வந்திருக்குங்க. செருப்பு வீசிருக்காங்க சார். தெரிஞ்ச விஷயத்தை கேட்க அவங்க நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. செருப்பு வீசினதா சொன்னாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மஃப்ளர் இதெல்லாம் வச்சுட்டு அவங்க விட்டுறாங்களா எல்லாம் தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. அதே மாதிரிதான் அங்க ஒரு குழந்தை ஒண்ணு மயங்கி ஒரு ஏதோ ஒரு அங்கத்துல ஒரு சிக்கல், நெருக்கடி சிக்கல், யாருக்கோ உதவி தேவைப்படும் போது அவங்க வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா செருப்பை தூக்கி வீசுறாரு. என்ன காரணம் அங்க இருக்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லப்பட்டதுன்னா பக்கத்துல இருக்கவங்க கேட்டா அவரை நாங்க பார்க்க முடியல. அவரை பார்க்க முடியல. இல்ல அது நாங்க கேட்ட செய்தியை ஒருத்தர சொல்றோம். நாங்க கேட்டது சொல்றோங்க. அதுதான் கேட்டது சொல்றோம். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கேட்டது நாங்க சொல்றோம். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. என்ன சொன்னாங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா கவனத்தை அந்த சிக்கல் ஏற்படுச்சு கத்துறாங்க, சத்தம் கேட்கல. சோ கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் அவர் வந்து செருப்பு வீசினாரே ஒழிய விஜயை அவமதிக்கிற நோக்கத்திலேயோ இல்ல வேற எந்த நோக்கத்திலயோ அந்த செருப்பு என்பது வீசப்படல அப்படின்றதுதான் நமக்கு அந்த அருகில் உள்ளவங்க சொன்னது. ஏன்னா நம்ம எல்லா கேள்வியும் எங்களுக்கு வந்து இவங்களை யாரையும் காப்பாற்றணும் இல்ல யாரையும் மாட்டி விடணும் இல்ல, நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். எங்களோட நோக்கமே என்னன்னா இது போன்ற இனி ஒரு இறப்பு கூட இது மாதிரி நெரிசல்ல மாட்டி இறக்க கூடாதுன்றதை தாண்டி யாரையும் குற்றம் சாட்டுவதோ யாரு மேலையும் பழி போடுவதோ எங்க நோக்கம் அதுதான். அந்த அடிப்படையில மட்டும்தான் நாங்க மக்கள்கிட்ட கேள்வி கேட்டோம். அவங்க கிட்ட இருந்து அந்த பதில் தான் சொல்றோம். எதையுமே நாங்க அந்த பதில இருந்து உங்களுக்கான சில விஷயங்களை முன் வச்சிருக்க முடியும். நாங்கள் எந்த முன்முடிவோடையும் போல. அதே மாதிரி விஜயோட காலதாமதம் எவ்வளவு அதுதான் முதன்மை விஷயமா நாங்க பாக்குறோம். இந்த தாமதம் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கீங்க. 5 மாவட்டங்கள்ல அவர் தாமதமா தான் வந்தார். சொன்ன நேரத்துக்கு வரல. காவல்துறை ஏன் நடவடிக்கை அப்ப நீங்க காவல்துறை அவங்க ரத்து பண்ணிருக்கணும். வந்ததா ஆபீஷியல் டைம் அப்படி சொல்லுங்க. 3 மணி ரத்து பண்ணிருக்கணும். ஆமா சரி. அந்த ஆபீஷியல் டைம்ல he was on time. அதுதான் நான் சொல்ல விடுங்க. 3 மணி தாமதம் ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரேன். என்னன்னா குறிப்பிட்ட நேரம் 3:10 சமூக ஊடகங்கள சில செய்திகள் அது அபிஷியலா வந்ததுல 12:30க்கு வந்துருவாருன்னு சொன்னது. அபிஷியலாக ட்விட்டர்ல தாவேக்கோட ட்விட்டர்ல போட்ட நேரம் 2 மணி. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆபீஷியல் காவல்துறையிட்ட கேட்ட டைம் ஆபீஷியலா ட்விட்டர்ல போடுறது ஆபீஷியலா? அதாவது நமக்கு வந்து காவல்துறை சொன்னாங்க மக்களுக்கு என்ன போய் சேர்ந்ததுங்கறது ட்விட்டர்ல ஒருத்தர் போடுறாரு, வலைதளங்கள் எல்லாம் வந்து இந்த வந்துட்டாரு, அது நாமக்கல்ல பேசிட்டாரு, கிளம்பிட்டாரு, வந்துட்டு இருக்கான்ற செய்தியை மக்கள் வந்து அப்படி கையில பார்த்துட்டே இருக்காங்க. லைவ் போட்டுட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன். எல்லாருக்கும் தெரியும் விஜய் எங்க இருக்காருன்னு. அத பார்க்கதான் மக்கள் என்ன பண்றாங்க? சரி செல்வி விட்டுருங்க. இருங்க. இப்ப நாம முடிவோட இருக்காரு. இருங்க. 3 o'clock. 3 to 10 was the time, so time correct. நீங்க போலீஸ்க்கு உங்களுக்கும் பிரச்சனை சார். ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. நாங்க ஜனங்களோட இருக்கோம். அதுதான் அடுத்து போலீஸ் சொல்றீங்க. இதோட நம்ம போஸ்ட்மார்ட்டம் பத்தி ஏதாவது கேட்டீங்களா? அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. எப்படி இவ்வளவு குயிக்கா வந்து இவ்வளவு சர்டிபிகேட் பண்ணாங்க? அதுக்கான தேவை நாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தோம். டெத் இல்ல சர்டிபிகேட் கொடுத்தாங்களா உங்களுக்கு? எல்லா நீங்க பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஏன்னா நாங்க பார்த்தது 16 இறப்புகள் சந்திக்கலாம். 2 நாள்ல எங்களால அவ்வளவுதான் முடிஞ்சது. நாங்க எல்லாத்தையும் நாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. அதுல வந்து ஒரு 7 பேரோட இதை நாங்க வந்து பார்த்தோம். அவங்க கையில வந்து அந்த காப்பியுமே நாங்க பார்த்தோம். இது பண்ணோம். என்ன அப்படின்னா மருத்துவமனை அந்த போஸ்ட்மார்ட்டம் போற இடத்துல இருந்த இது வந்து அவங்களுக்கு தெரியாது. நாங்க சந்திச்ச மக்கள் சொல்லல. அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்க பிரதிநிதிகள், வழக்கறிஞர் சிலர் சொன்னது என்னன்னா கூடுதலான மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டாங்க. இது எல்லாமே அவங்க நீங்க திருப்பி கேட்கக்கூடாது. நீங்க அவங்க நாங்க எந்த மருத்துவரையும் பார்க்கல. நாங்க எல்லாமே பொதுவாக கடந்து எப்படி செய்தி கேட்டோமோ அது மாதிரி நாங்க சந்திச்சவங்க கொடுத்த செய்தி என்னன்னா அடுத்த நாள் மறுநாள் செவ்வாய் 28ஆம் தேதி 1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடத்தப்பட்டு உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. கூடுதலான மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நெருக்கடியான நேரம் அதிகமான ஃப்ரீஸ் பாக்ஸுங்க
அந்த அந்த மருத்துவமனையில் அரசு மருத்துவமனை இல்லாததும் திருப்பியும் இந்த மாதிரி ஒரு நெரிசல் மிகுந்த உழைச்சப்பட்ட நேரத்தில் வந்து மருத்துவமனை முற்றுகைக்குள்ளாகக்கூடாதுன்ற நோக்கத்திலையும் விரைவாக செய்து முடிக்கப்பட்டதாக அவங்க சொன்னதா வழக்கறிஞர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் எங்களுக்கு தான் சொன்னாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அந்த ஊர்களிலேயே போய் கூட்டம் மாதிரி போட்டு பேசுறாங்க. எவ்வளவு பேரை சந்திச்சிருக்கோம், யார் யார் என்ன வார்த்தை சொல்லிருக்காங்க வரைக்கும் இங்க இருக்கு. எவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கோம், அவங்க என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க, முடிஞ்ச அளவு அதை நாங்கள் உங்களுக்கு மேடம் தாவேகா தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க இந்த விசாரணைக்கு என்ன இங்க வந்து வேண்டுமென்றே வெளியாட்கள் அனுப்பப்பட்டாங்க, அவர்கள் வந்து கத்தியால கிழிச்சாங்க, எங்களுக்கு வேணும்னு அவங்க தான் தள்ளி விட்டாங்க, இது வந்து 2000 பேர் கிட்ட அங்க வந்து வெளியிலேருந்து ஆட்கள் வரவழைக்கப்பட்டு இது திட்டமிட்ட சதி அப்படின்றாங்க. இந்த கோணத்தில் நீங்கள் விசாரித்தீர்களா? யாருமே இல்லைன்னு அதாவது சதி இல்லைன்றதை நாங்கள் எப்படி எங்க உறுதி பண்ணோம் அப்படின்னு எங்க உறுதி பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க மக்கள்கிட்ட கேட்கும்போது முன்னாடி ஏதாவது அசம்பாவிதம் வந்துச்சா, உங்களை வேற மாதிரி ஏதாவது நெருக்கடி பண்ணாங்க, பெண்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்துச்சா, அதெல்லாம் நடந்திருக்காங்க. சொல்லும் போது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, திரும்பி நாங்க ஏன் அதையே சொல்றீங்க, ஆனா வேற வழியில் அவங்க கேள்வி எனக்கு திரும்பி அதுக்குதான் கொண்டு போகுது. வாகனம் வருகிற அந்த நொடி வரை நெரிசலோ தள்ளுமுள்ளோ இல்லை, சாதாரணமா இருந்திருக்கும், சாதாரணமா நடக்கும். அதனாலதான் அவ்வளவு பேர் ரொம்ப நெரிசல் தள்ளுபடி இருந்ததுன்னா இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா முன்னாடி மக்கள் வெளியே போயிருப்பாங்க. அதுதான் அவங்களோட பதிலாக இருந்தது ஒழிய யாரா வெளியில இருந்து வேண்டும் என்றே ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினதா அவங்க சொன்ன பதில இருந்து எங்களால அறிய முடியாது. அதுக்காக நம்ம காவல்துறை மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்ல ஒரே ஒரு பாயிண்ட், உளவுத்துறை அறிக்கையை படிச்சீங்கன்னா இல்ல ஒரு நிமிஷம், உளவுத்துறைக்கு எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா சனிக்கிழமை வந்து கரூர் மாவட்டத்தில் கரூருக்குள்ளார டவுனுக்குள்ளார எப்படி கூட்ட நெரிசல் வரும், குறிப்பாக இந்த லீவு நாட்களில் என்ன எதிர்பார்க்கப்படும், குறிப்பாக விஜயுடைய ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கன்றது வந்து உளவுத்துறைக்குடைய ஒரு கணிப்பு இருந்திருக்குன்றது வந்து எப்படி வந்து தவறவிட்டார்கள் அல்லது அது எந்த வகையில் அதை கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம். இங்கே காவல்துறை 20,000 பேர் வரும் நாங்க கணிச்சோன்றது காவல்துறையோட எங்கிட்ட சொன்னது. காவல்துறை உங்கள்ட்ட எல்லாத்தையும் தான் சொன்னாங்க 20,000 பேர் வரும். அப்போ 20,000 பேர் கூடுவாங்கன்னா 10,000 பேருக்கு தான் இடம் முடியதாக இருந்ததுன்னா 20,000 பேர் கூடுவாங்கன்னா அந்த முதலியார் அனுமதியை மறுத்து இருக்கணும்ன்றது எங்களோட நோக்கம் என்ன, அவங்க நீங்க யார் இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பு? இல்ல முழு ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஒருத்தர் சொன்னதன் அடிப்படையில் இல்ல அது அதாவது முதன்மை பொறுப்பு முக்கிய பொறுப்பு அப்படின்றது வந்து நமக்கு நாங்க வந்து அருணாச்சலத்தை விசாரணையை நடத்தப்படணும் நாங்க விரும்புறோம். சரிங்களா? அது உச்ச நீதிமன்றம் சிபிஐ அறிக்கையா வரணும். ஆனா இதுல முதன்மை முக்கிய பொறுப்பாக நாங்க இது வரைக்கும் கிடைச்சதை நாங்க கருதுறது என்னன்னா, சொல்ல வேண்டியது இந்த வாகனம் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இல்லைன்னா சொன்னபடி ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் முன்னாடி நிறுத்தி அவர் பேசி இருந்தார் இவ்வளவு ஒரு நெருக்கடி வந்திருக்காது அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கிறதுனால இவ்வளவு கூட்டத்தை அதிகப்படுத்தி கூட்டணும் அப்படின்ற நோக்கத்தோட விஜய் வந்து மிக மிக மெதுவாக நாமக்கல்லிலிருந்து கரூர் வந்தது ஒரு முதன்மை காரணமாக இருக்குது. ஆனால் இதை ரொம்ப தெளிவாக பொதுமக்கள் தெரியாது. ஆனால் அரசு காவல்துறை மிக சரியாக 20,000 பேர் கணிச்சிருக்கிற அந்த காலகட்டத்துல காலையில இருந்து உடனே தான் கூட வரல, காலையில இருந்து கிட்டத்தட்ட 8:30 மணில இருந்து அந்த இடத்துல அந்த வெளிச்சாமி சுத்தி வந்து மக்கள் குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு பொண்ணு 2 குழந்தைங்க இறந்து போனதுல அவர் எல்லாம் 12:30 மணிக்கு வராரு. இதே மாதிரி பாதிக்கப்பட்ட சில குடும்பம் 4 மணிக்கு வருது, 3 மணிக்கு வருது. வெளிச்சாமி கூட பக்கத்துல இருக்கவங்க மட்டும் தான் இதுல பாக்குறாங்க சோசியல் மீடியால, அவங்க மட்டும் தான் 4:30 மணிக்கு வராங்க. மற்றவங்க எல்லாமே அவங்க வந்துவிட்ட சூழல்ல காவல்துறை இன்னும் கூடுதலாக காவலர்களை அங்க அனுப்பிச்சு கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கணும். அவங்களுக்கும் இதுல நம்ம வந்து அவங்களுக்கும் கூடுதலான பொறுப்பு இருக்கிறதா நம்ம வந்து கருதுறோம். ஆனா முதன்மை பொறுப்பு இதுல ஏன்னா ஒரு முதன்மை பொறுப்பு வந்து நம்ம வந்து தாவேகா நிர்வாகத்துக்கு. ஓகே மேம், விக்டிம்ஸ் யாரும் இதே டோன்ல பேசினாங்களா? முதன்மை பொறுப்பு விஜய் தான் இருக்கு, எங்களோட மரணத்துக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு யாராவது முதன்மை பொறுப்பு நாங்க சொல்லல, முதன்மை பொறுப்புன்னு சொல்லல, விஜய் தான் காரணம் ஏற்படுறதுக்கான காரணத்தை அவங்க சொன்னது
இல்ல தோழர். அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு கேள்வி கேட்கறது சரியா இருக்கு. யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த கேள்வி ரொம்ப irrelevant. இல்ல, முதன்மை காரணம் உங்களுடைய கூட்ட நெரிசல். உங்களுடைய அறிக்கையில விஜயோட தவிர ரசிக மனப்பான்மை எங்கேயுமே தொண்டர்கள் போடல. அதை எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? இது வந்து எதிர்க்கட்சிகள் அவர் மேல வைக்கிற நரேஷன் அதே நீங்களும் ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. அதனால தான் கேக்குறேன் நான். அங்க வந்து ரசிகர் மன்றம் நடக்கல, கட்சி கூட்டம் தானே நடக்குது. ரசிகர் மனப்பான்மை ஏன் சொல்றோம்னா, வந்திருந்த அத்தனை பேரும், பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருந்த அத்தனை பேரும், பொதுமக்கள் எல்லாரும் விஜய பார்க்க போனோம். அவர் வந்து எனக்கு பிடிக்கும். என்னன்னா 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க கூட எப்படி அவளுக்கு கொடுத்து போனீங்க? இல்ல என் பிள்ளைங்களுக்கு விஜய் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் ஜெயான் ஒரு அம்மா இறந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் முடித்த ஒரு பொண்ணு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அந்த வீட்டில் இருக்காங்க. இன்னொரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஒரு பிள்ளைங்க. அவங்க சொல்றாங்க, கரூருக்கு விஜய் வந்துட்டார்ல, அதனால பார்க்க போனோம். இது பரவலாக நாங்க பார்த்த அனைத்து இடங்களிலும் பாதிக்கப்பட்ட குடும்பம் எங்களை முன் வச்சது. கட்சிக்கு அதுக்கும் சம்பந்தம். இந்த வார்த்தையே சொல்றாங்க, கட்சிக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. விஜய் பிடிக்குங்க, என் பிள்ளைக்கு விஜய் பிடிக்குங்க. 9 வயது குழந்தை, என் பிள்ளைக்கு விஜய் பிடிக்குங்க, அதனால நான் கூட்டிட்டு போனேங்க. அந்த ஒரு கணவர் சொல்றாரு, என் மனைவிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் விஜய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க போனாங்க. நான் வந்து வேலைக்கு போனதுனால கூட போக முடியல. அப்போ ஒட்டுமொத்த தரப்பு, பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தரப்பு ஒருவர் கூட நான் வந்து விஜயோட அரசியல் தாவேக்காவோட தலைவர் வராதுன்ற அடிப்படையில நாங்க வந்ததா ஒருத்தர் கூட சொல்லல. உறுதியா சொல்லுங்க மேம். இப்போ ஏடிஜிபி வந்து 500 போலீஸ்னு சொன்னாரு, முதலமைச்சர் 600ன்னு சொன்னாரு. உங்க உண்மை கண்டறியும் குழு எத்தனை போலீஸ் அங்க இருந்தாங்க? இல்ல நான் உண்மை கண்டறியும் குழு அமைக்கல மேம். ஆமா. இல்ல சொன்னாரு 500 டெபியூட் பண்ண பிறகு கூடுதலாக செய்தோன்றது தகவல் சொல்லியிருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து. மக்களுக்கு அதை கணிக்க முடியாது. சரியா இருக்கும். விஜய் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கையை காட்டிட்டு உள்ள உட்கார்ந்துட்டாரு. காலையில இருந்து வெயிட் பண்ணோம், எப்படியாவது விஜயோட முகத்தை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. திரும்ப பேசிட்டு இருக்கும்போது மின்வெட்டு, அப்ப வந்து ஒரே இந்த மாதிரி அந்த தம்பி, இப்போ ஒரு நீதி விசாரணைக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த நீதி விசாரணை சரியாக நடக்கும், விரைவாக நடக்கும், விவரமாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நேர்மையாகவும் நடக்கும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த நீதி விசாரணைக்கு அப்புறம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.